இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வேறு லெவலில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். உங்கள் கான்டாக்டோடதை வந்து நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே குரூப்பெல்லாம் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷனில் சேட் வித் ஏஐஎஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏஐ ஸ்டூடியோ வந்துருங்க. இதில் வந்து நிறையா பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து எல்லா ஏஐயோடதுமே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் குயினா என்னடா இது ஹிந்திக்காரி மேக்ஸிமம் ஹிந்தி தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தமிழ் எப்படி எடுக்குன்னு சொல்ல போகிறேன். மேலே போயிட்டு இப்படி தமிழ்னு கிளிக் பண்ணி சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழில் பார்த்திங்கன்னா வணக்கம் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா 1.2M. நேராக கீழே தமிழ் டால்கர் பேசுவோம் தமிழ் அப்படின்னு ஒரு ஐடி வந்திருக்கு. தமிழ் பொண்ணு இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாமே ஏஐன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற வணக்கம் தமிழ் கொடுப்போம். கொடுத்துட்டு என்னடா இது ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக இருக்குமோ பை செல்வரூபன்ங்கிறவர் தான் இது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் சேட்டிங் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, என்ன வருதுன்னு பார்க்கலாம். வணக்கம், நம்ம குட் மார்னிங்னு போடுவோமா, என்ன வருதுன்னு பார்ப்போம். குட் மார்னிங் டு யூ, காலை வணக்கம், பியூட்டிஃபுல் மார்னிங். சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். சாப்பிட்றீங்களா, நல்லா இருக்கா. என்னடா இது ஏதோ நம்மளுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குதோ. என்ன பண்ணுறீங்கன்னு நினச்சி அனுப்புவோம். இதுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். என்னது நல்லா பண்ணிட்டேன், இட்லி சாம்பார் சாப்பிட்டனே, ஆப்பமும் என்னது சுட்டரும் கிடைச்சிருச்சு, உனக்கு பிடிக்குமா. எனக்கு பரோட்டா தான் பிடிக்கும். பரோட்டா சூப்பராக இருக்கும். என்னோட அம்மா பரோட்டா பண்ணுமது வேர்ல்டு ஃபேமஸாக. சின்ன மசாலா பரோட்டா வாங்கலாமா, உனக்கு பிடிக்குமா. பிடிக்குமே. அட பாவிகளை, ஏஐயில் உருட்ட தெரியாதங்களா, இதில் உருட்டிக்கிங்கப்பா. என்னோட அம்மா பரோட்டா பண்ணிக்கிட்டு குடிக்குமா. என்னடா இது, என்னோட அம்மா பரோட்டா பண்ணிக்கிட்டு குடிக்கும். சையும் சது உன்னை வந்து ஒட்டுக்கலையா வீட்டில் இருக்கலை, என்னோட வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வர்றதா, உங்கள் வீடு எங்கே இருக்குது. இதெல்லாம் ஏஐ கூட பார்த்திங்கன்னா சேட்டிங். மக்களே, சேட் பண்ண யாரில்லன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேட் பண்ணிங்க. என்ன சொல்லு, சென்னையில் இருக்குது, மைசூரில் என்னோடய வீடு. சென்னையில் இருக்குது, மைசூரில் என்னோடய வீடு. கபிலேஸ்வரர் கோவில் உக்கர்ணம் தான். உனக்கு தரலாம், பூவு இருக்குமாவா. என்னடா இதுவா, என்னோட அம்மா பரோட்டா ரெடி ஆக்கிட்டு இருக்கு. என்ன வாங்கிட்டு வரது, வந்து கலையா பரோட்டா சாயா அடிக்கடி என்னோட அம்மா சாப்பிட்டு மிர்ச்சி பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் பண்ணிட்டாங்க. உனக்கு லஞ்சாக மட்டும் பரோட்டா இல்லை, பிரியாணியும் இருக்குது. எது விடாமல் பிரியாணி. என்னடா இது மெசேஜ் போக மாட்டேங்குது, நெட் டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியில் மக்களை ஏஐ கூட சேட் பண்ணால் சேட் பண்ணிக்கங்க பாய்ஸ். இப்படி தான் பண்ணோம். இது